பிசினஸ் மட்டுமே வாழ்க்கைன்னு நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா வாழ்க்கையில வேற சில விஷயங்களும் இருக்கு மீரா. மை சின்சியர் அட்வைஸ் டு யூ மீரா. வேலைன்னு 24 hours ஆபீஸ்லயே இருக்காத. உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிய 10 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு அதை நீ ஃபாலோ பண்ணு. பேரலலா உன்னோட பர்சனல் லைஃபையும் பாரு. வாட் யூ சே பங்கஜ்? இதைத்தான் சார் நானும் ரொம்ப நாள் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எஸ் மீரா, இப்படி இருக்காத. நல்ல மூவி பாரு, புக்ஸ் படி, மியூசிக் கேளு, டூர் போ, ரெசார்ட், பீச், ஹில் ஸ்டேஷன்ஸ், இப்படி போயிட்டு வா. பி ரிலாக்ஸ்ட். இந்த 4 சுவரை தாண்டியும் வாழ்க்கை இருக்கு மீரா. எனக்கும் இந்த மாதிரி ரிலாக்ஸா இருக்கணும்னு ஆசை உண்டு சார். பட் டைம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்காது சார். வேலையில ஏதாவது பெண்டிங் வச்சுட்டேனா அன்னைக்கு எனக்கு தூக்கமே வராது. எந்த ஒரு வேலையையும் போஸ்ட்போன் பண்றத ஐ காண்ட் இமேஜின் அட் ஆல். நீங்களும் இப்படிதான் இருந்தீங்க. இப்பதான் சில சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. I told you மீரா, I am in a new phase of my life. எஸ் மீரா, சில சேஞ்சஸ் வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாறாமையே இருக்க நம்ம என்ன கல்லா மண்ணா? சில் மீரா. Hello, sir. Hi, Anu. How are you? இப்பதான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு கால் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வா அனு, எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லு பாப்போம். அப்பா கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்க கால் பண்ணிருப்பீங்க. இல்ல வீட்ல என்ன ஆச்சுன்னு கேட்க போறீங்க. கரெக்ட்டா? அது இல்ல அனு, நேத்து நீ வீட்டுக்கு வந்தப்போ உன்கிட்ட சரியாவே பேச முடியல. அதான் ஒரு சாரி சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. நல்லதானே சார் பேசுனீங்க. அதான் சாரி சொல்லிட்டேனே அனு. ஓகே பாய். சாருக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு சம்பந்தமே இல்லாம சாரி கேக்குறாரு? நேத்து ஃபுல்லா அனு சார் கூட தான் இருந்தாளா? மை காட். மீரா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நத்திங் சார், நத்திங் இம்பார்ட்டன்ட். பங்கஜ், அனு அப்பாவுக்கு கால் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்களே, அவரை வேற பார்க்க போகணும். அதான் நீங்க 2-3 தடவை போயிட்டு வந்துட்டீங்களே சார், இன்னும் எதுக்கு சார் போகணும்? அவர் சரியாகிற வரைக்கும் போகணும். Got it? ஏதோ சொல்லிட்டு இருந்தியா மீரா? நத்திங் சார், நத்திங். ஓகே, பை மீரா. பை பை சார். பங்கஜ். Miraji, are you okay? அனு யாரையோ லவ் பண்றான்ற சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த ஜோசியரும் சாமியாடி அம்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றாரு. 2 பேரும் அவ வழியிலேயே விடுங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி விட முடியும்? முதல்ல அனு கிட்ட தெளிவா பேசணும். யார லவ் பண்றா, என்ன ஏதுன்னு. அவ லவ் பண்ற பையனோட பேரு ஆள ஆரம்பிக்குதா என்னன்னு பாக்கணும்.
ஆனா நான் போன்ல பார்த்தது நம்பின்ல இருந்தது. ஆ, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. அம்மா நீங்க என்ன சொன்னீங்களோ அதே தான் இந்த ஜோசியரும் சொன்னாரு. ஆத்தாவை நம்பாம ஏதோ ஒரு ஆசாமிய நம்பி போனியே புஷ்பா. ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா. அனுவோட கல்யாண விஷயமா ஜாதகம் பார்க்க வேணாமா, அதான் போனேன். அணுவுக்கு அதிர்ஷ்ட ஜாதகம் புஷ்பா. அவ வாழ்க்கை அவளை தேடி வரும். நீ குறுக்க நிக்காத. எல்லாம் அவ இஷ்டப்படிதான் நடக்கும். அவ சூறாவளி மாதிரி அவளை வீட்டுக்குள்ளே கட்டி வைக்க பார்க்காத. பெத்தவளா, என் பொண்ணோட வாழ்க்கையில எனக்கு பங்கு இல்லையாம்மா? ஆத்தாவுக்கெல்லாம் ஆத்தா அந்த மகமாயி. அவளுக்கு இல்லாத பங்கா? நீ நிழல தான் பாக்குற, நெஜத்தை பாரு புஷ்பா. அம்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அனு கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட பேரு ஆலதான் ஆரம்பிக்கும்னு சொன்னீங்களே, அப்படி இல்லாம வேற எழுத்துல ஆரம்பிச்சா என்னம்மா ஆகும்? தலையெழுத்தை யாராலும் மாத்த முடியாது. எல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சாச்சு. எழுதுனதுதான் நடக்கும். நாம வேடிக்கை பார்த்தா போதும். ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. குட் மார்னிங் சார். உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க? இட்ஸ் ஓகே, சொல்லுங்க சார். ஸ்டாக் ரூம் போலியா நீங்க? ஃபைல்ஸும் டிஜிட்டலைஸ் ஆகி இங்கேயே இருக்குன்னு சூர்யா சார் சொல்லிட்டாரு. உங்ககிட்ட கேட்கலாம், ஆனா நீங்க தான் எல்லா ஃபைல்ஸையும் கொண்டு போய் அங்க வச்சிட்டீங்க. உங்ககிட்ட கேட்டா நீங்க எடுத்து கொடுக்கவா போறீங்க? இனிமே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வேண்டாம் மேடம். இருக்கிற வேலையை மட்டும் பாருங்க. குட் மேடம். எஃப்எம் மேடம், டீ யாருக்கு? சூர்யா சாருக்கு மேடம். கொடுங்க, நான் கொண்டு போறேன். அனு, சாரி அனு மேடம், இப்பதானே வந்தீங்க? உங்க வேலையை பாருங்க. டீ கொடுக்க தான் எஃப்எம் இருக்காரே, அவர் கொடுப்பாரு. இல்லனா நான் கொடுக்கறேன். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. இல்ல, இட்ஸ் ஓகே மேடம். நேத்தே நீங்க ஆபீஸ்க்கு வரல, அந்த ஒர்க் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. இப்படி எல்லா வேலையும் பெண்டிங் ஆனா ஆபீஸ்ல யார் வேலை பாக்குறது? இப்படி நீங்களே டீ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் என்ன ஆகுறது அப்புறம்? தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸையும் சூர்யா சாரையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் மீராஜி, இது உங்களுக்கு தேவையா? அவங்கள அவங்க போக்குல விடுங்க. நீங்க தேவையில்லாம இதுக்குள்ள வரீங்க. பங்கஜ், இந்த விஷயம் அனு வீட்டுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் கேக்குறீங்க? நத்திங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஏய், மெல்ல மெல்ல டீ கொட்டிட்டு போகுது. கொட்டட்டும், நல்லா கொட்டட்டும். என்னாச்சனு? ஏன் இவ்வளவு கோபம்? நீ ஏன் டீ எல்லாம் கொண்டு வர? சார், உங்களுக்கு டீ கொண்டு வர்றது என்னோட வேலை. அத முதல்ல யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நீங்க புரிஞ்சுக்கோங்க. சும்மா எரிச்சல கிளப்பாதீங்க. உனக்கு எரிச்சல் வர மாதிரி என்ன நடந்தது? என்னமோ நடந்துச்சு, ஆனா உங்களுக்கு டீ குடுக்கற உரிமை எனக்கு மட்டும்தான். நீ போட்ட டீ அனு? எல்லாம் உங்க எஃப்எம் போட்ட டீ தான். நல்லா குடிங்க. வாவ், என்ன டேஸ்ட்! சூப்பர். எஃப்எம் மாதிரி யாராலையும் டீ போட முடியாது. சார், நிஜமா தான் சொல்றானு. கிரீன் டீனாலும் சரி, இஞ்சி டீனாலும் சரி, பெப்பர் டீனாலும் சரி, கேட்ட அடுத்த நிமிஷம் இங்க இருக்கும்.
நல்ல டீயை குடிக்காதவங்க தான் எஃப்எம் போடுற டீய பாராட்டுவாங்க. போற போக்க பார்த்தா இன்னைக்கே எஃப்எம் வேலையை விட்டு தூக்கிடுவ போல இருக்கு. அவரே இல்ல. என்ன இழுக்கிற? எஃப்எம் இல்லனா வேற யார? அனு, ஆபீஸ்ல நிறைய விஷயங்கள் உனக்கு பிடிக்காத மாதிரி நடக்க தான் செய்யும். அதுக்குள்ள நீ டென்ஷன் ஆக கூடாது. நான் டென்ஷன் எல்லாம் ஆகல சார். ஆனா எரிச்சலா வருது. ரெண்டும் ஒண்ணுதான். கூல் கூல் கூல். கரெக்ட் தான் சார். நான் தான் தேவையில்லாம மீரா மேம் கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டேன். ஓ, அதெல்லாம் வேற நடந்துச்சா? அதுக்குதான் அவ்வளவு வேகமா டீ கொண்டு வந்தியா? ஆமா சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்களே, அவங்க முன்னாடி தான் பண்ணீங்களா? ஆமா. ஏன் கேக்குற? ஏன் சார் அப்படி எல்லாம் பண்றீங்க? நம்ம பிரைவசி விஷயத்த அவங்க முன்னாடி ஏன் டிஸ்கஸ் பண்றீங்க? நம்ம விஷயத்தை யார் டிஸ்கஸ் பண்ணா? நான் வேணும்னு தான் பண்ணேன். இனிமே இப்படிதானே அவளுக்கும் அவ மூலமா மத்தவங்களுக்கும் தெரியட்டும் தான் செஞ்சேன். நான் தான் வேண்டான்னு சொன்னனே சார். நீ சொன்னதை மீறி நான் வேற எதுவும் செஞ்சிடல. எல்லாத்துக்கும் பயப்படாத. எனக்கு தெரியும் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. யூ டோன்ட் வரி. ஆனா நம்ம பர்சனல் விஷயம் நமக்குள்ள மட்டும்தான். அது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியணும். வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதுல மட்டும் விளையாடாதீங்க சார். ஐ அம் வெரி சீரியஸ். பொசிசிவ்னஸா? நான் சொன்னதுதான். அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா அது என்னோட உரிமை. அத நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, ஓகே, டன். சூர்யா சார் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? அவரை நான் எந்த ஹைட்ல வச்சிருந்தேன்? இல்ல, இது என்னோட தப்பு. அவரை என்னைக்கு எனக்கு பிடிச்சதோ அன்னைக்கே நான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கணும். டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த விஷயம் அண்ணன் வீட்டுக்கு தெரியுமா தெரியாதா? இது அனுவோட வீட்டுக்கும் தெரியாது, சூர்யா சார் வீட்டுக்கும் தெரியாது. எஸ், இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். இல்லனா சூர்யா சார் 2 ரூபாய் கறியோட வாழ வேண்டியிருக்கும். ஆட்டோல போறதுக்கே 5-6 தடவை யோசிக்கிறவளுக்கு இவ்ளோ லக்கா? இவளுக்கு என்ன தகுதி இருக்கு சூர்யா சார் கூட லைஃப் லாங் வாழறதுக்கு? ஐ காண்ட் அலோவ் திஸ். ஐ வில் நெவர் அலோவ் திஸ். என்ன சுப்பண்ண, கால்வலி பரவாயில்லையா? பரவாயில்ல, அதான் நடந்து பார்த்துட்டு இருக்கிறேன். வலி ஒண்ணு இல்லையே? வலி அவ்வளவா இல்ல, கொஞ்சம் இருக்கு. என்னமோ போதாத நேரம் பார்த்து நடந்துக்கண்ணே. கரெக்ட், போராத நேரம் தான். பார்த்து நடந்திருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. என்னது, கழுத்துல அடிபட்டுருச்சா? அது எப்படியா கழுத்துல அடிபடும்? வேணும்னே போய் இடிச்சிருப்பானுங்களோ? போராத நேரம் உடனே வந்துருச்சு பாரு. படத்துல எல்லாம் காமிப்பாக்கல, அவங்களே போய் கார் முன்னாடி விழுந்துட்டு 1000 கொண்டா 2000 கொண்டான்னு ஒரு கூட்டம் அலையுமே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களோ? ஏய் தேங்கா, ஏய் உன்னதான். யோ, திட்டுறதா இருந்தா மூஞ்சிக்கு நேரா திட்டு. போன்ல அவங்ககிட்ட பேசுற மாதிரி
3 தெரு தள்ளி இருக்கணும் திட்டுற மாதிரி எல்லாம் திட்டாத என்ன. நான் தைரியமா உன்னை மூஞ்சிக்கு நேரா திட்டுவேன். ஏன் தெரியுமா? என்ன எனக்கு மனசு வெள்ளை, அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீனா வெளியே வரும். கேக்குறியா கேக்குறியா? தேங்காய் பிசினஸ் பண்ற எங்கிட்டயே உள்ள வெள்ளன்னு சொல்றீங்களா? ஆமா கருமாந்திரம், நீ இனிமே அந்த பிசினஸ் எல்லாம் பண்ணாத. தேங்காய்க்கு உள்ள இருக்கிறது வெள்ளை, உனக்குள்ள இருக்கிறது எல்லாம் கருப்பு. அதனால அந்த பிசினஸ் விட்டு ஒழிச்சிடு. என்ன சொன்ன? காசுக்காக கார்ல போய் உழற கூட்டமா? யார பார்த்து சொல்ற? என் ஆக்சிடென்ட்டுக்கான செலவெல்லாம் ஒரு பைசா பாக்கி இல்லாம அணு ஆபீஸ்ல கட்ட போறாங்க தெரியுமா உனக்கு? ஐயோ, அது தெரியாத. செலவெல்லாம் கம்பெனியே பாத்துக்கிச்சா? அடிச்சாண்டா அந்த சூரிய பிரகாஷ். அது எப்படி அவன் உங்களை கட்ட விடுவான்? அவன் லட்சணத்தை தான் நான் கண்ணால பார்த்தேன். உங்களுக்கு ப்ரூஃப் காட்ட வேண்டி இருந்தது. அது என் நேரமோ இல்ல உங்க நேரமோன்னு எனக்கு தெரியாது. அது மிஸ் ஆயிடுச்சு. அது கிடைக்கட்டும், அப்புறம் நான் காட்டுறேன். அறுக்க வக்கில்லாதவன் கையில 1000 அறிவாளாம். மூஞ்சியும் மொகரக்கட்டையும். இவன் மூஞ்சி எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கிற? ஏதாவது உருப்படியா வேலை இருந்தா போய் பாரு. சரி வரண்ணே. ஏய் தூ. போயா போ. அறுக்க தெரியாதவனா ஒரு நாள் மொத்தமா இருப்பேன், குடும்பத்தோட இருப்பேன். ரோட்ல ஒழுங்கா நடக்க தெரியல, இவன் என்ன பார்த்து துப்பிட்டு போறான் பாரு, நொண்டி குதிரை மாதிரி. இதுல பீத்திக்கிறான் வேற. ஏதோ அணு ஆபீஸே ஆஸ்பத்திரி பில்ல கட்டின மாதிரி. கட்டினது அந்த சூரிய பிரகாஷ்னு எனக்கு தானே தெரியும். அவ ஏன் கட்ட மாட்டா? இல்ல ஏன் கட்ட மாட்டா? 45 வயசு ஆளுக்கு 20 வயசு பொண்ணு கிடைச்சா ஆஸ்பத்திரி பில் என்ன ஆஸ்பத்திரியே கட்டுவான். இந்த நேரம் பார்த்து அந்த வீடியோ இல்லாம போச்சு. ஜெய் சம்பத், இவ்வளவு நாள் இது தோணாம போச்சே. வீடியோ நம்ம கிட்ட இல்லன்னா என்ன, நாம அனுப்புன வீடியோ மீரா கிட்ட இருக்கும்ல. அட்ரா போட மீராவுக்கு. ஹலோ மேடம், இனிமே போன்ல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல மேடம். நேர்ல பேசுவா. நேர்ல பேசணுமா? ஏன் மேடம், நான் உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ இல்ல வேற ஏதாவது பண்ணி இருந்தாலோ அதையெல்லாம் மறந்துருங்க மேடம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மேடம். இன்னையில இருந்து நாம 2 பேரும் ஒரு புது அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணுமோ அத மட்டும் டைரக்டா பேசுங்க. எனக்கு டைம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மேடம் 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 மேடம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க மேடம். நேர்லயே பார்த்து ஒரே ஒரு தடவை பேசுவோம். ஒரு 5 நிமிஷம் கொடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மேடம் யோசிக்காதீங்க மேடம், தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க மேடம். ஐ வில் திங்க். மேடம் 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 மேடம், போன வச்சிடாதீங்க. அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புனேனே, அது உங்ககிட்ட இருக்கா? எஸ் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், ரொம்ப நல்லதா போச்சு. மேடம், நான் உங்களை நேர்ல பார்க்கும்போது அத பத்தி விளக்கமா சொல்றேன் மேடம். ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். லொகேஷன் சொல்றேன், வந்துருங்க. சரிங்க மேடம். அந்த வீடியோ என்கிட்ட இருக்கான்னு இவன் ஏன் கேக்குறான்? என்ன இது, உடனே சரின்னு சொல்லிட்டா? ஒருவேளை மீராவும் நம்மளை பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாளோ? அதுவும் நல்லதுக்கு தான். அந்த வீடியோ மட்டும் என் கைக்கு திரும்ப கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அந்த சுபமுக்கு. இந்த காலனி மொத்தமா எல்லாரும் பார்க்கத்தானே போறாங்க. என்னத்தா அதுக்குள்ள வந்துட்டீங்க? எங்க இந்த காலனில நாய் தொல்லை தாங்க முடியல. என்னக்கா இந்த வேகாத வெயில ஜாதகத்தை எடுத்துட்டு போணுமா? இரு, தண்ணி கொண்டு வர.
பதில் சொல்ல முடியலல்ல? நீங்க என்னதான் மாத்திரை கொடுத்தாலும் ஊசி போட்டாலும் ஆபரேஷனே பண்ணாலும் பட்டறிவு வேணாமா? நான் உன் நல்லதுக்கு சொன்னா நீ என்ன டாக்டரை எல்லாரையும் திட்டுவியா? நீயும் சரி உன் நொத்தானும் சரி எப்பவும் கிண்டல் கேலி ஒரு குதர்க்கம். நான் இங்க கத்துன்னு கத்திட்டு இருக்கேன், அது அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு பாரு.